10 மணிக்கு ஃப்ளைட்டை பிடிக்கிறோம் 3 மாசத்துல இங்க வந்து நிக்கணும். வீட்டுல போய் பிச்சை எடுப்படா. எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் மாட்டேடா. ரகுருண்டை எனக்கு சிஎம் பதவினா என்னன்னு தெரியுமா உனக்கு? என்னைக்காவது ஒரு நாள் சிஎம் பதவினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு வாட்டி சிஎம் ஆஃபீஸில் மிதிச்சு பாரு, அப்போதான் தெரியும். அதில் சிஎம் ஆஃபீஸில் வந்து கண்ணீர் இருக்கும். உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? எத்தனை கண்ணீர்கள், எத்தனை மாலைகள், எத்தனை மரியாதைகள் எல்லாமே இருக்கும் அங்க. நீ இருக்க மாட்டேன். மணிபூதரையாவது இன்னும் 3 மணி நேரத்துக்குள்ள மயில் வாங்க இங்க வந்து நிக்கணும். மணி 9:30. 3 மணி நேரத்துல இங்க வந்து நிக்கணும். 10 மணிக்கு ஃப்ளைட்டை பிடிக்கிறோம் 3 மாசத்துல இங்க வந்து நிக்கணும். ரோடு ரஃப்பா இருக்கு, ரூட் டஃப்பா இருக்கு, கார் எடுக்க மாட்டேன்னு டிரைவர் சொன்னானே. ரோடு டஃப்பா இருக்குது, டயர்ல காத்து போச்சா எஸ்ஐ சார்? ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். காத்து ஃபோர்ஸா இருக்கு, வெதர் தப்பா இருக்கு, ஃப்ளைட் எடுக்க மாட்டேன்னு பைலட் சொன்னா. அப்புறம் வெதர் டஃப்பா இருக்குது, காத்து ஸ்பீடா இருக்குது. நானும் மதுரை பைலட் சொல்லிட்டு கார்ல சொன்ன இங்க இருந்தே சென்னையில அவனை தூக்குண்டா. நாமம் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் தலையா தூத்துக்குடி மாவட்டத்துல மொட்டை பட்டிக்காட்டுல தாமிரபரணி ஆத்துல குளிச்சிருந்தா எனக்கும் சரி. தூத்துக்குடி மாவட்டத்துல மொத்த பட்டிக்காட்டுல குளிச்சிருந்த, தாமிரபரணி குளிச்சிருந்த எனக்கும் சரி. என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? உங்களை பார்த்தா சிறப்பு போலீஸ் மாதிரி இருக்குங்க சார். சென்னை சிட்டில கூவாத்துல குளிச்சிருந்த, கூவத்துல நாத்தத்துல குளிச்சிருந்த உனக்கும் சரி. 2 பேருக்கும் காக்கி ட்ரெஸ் என்ன கொடுத்துருக்காங்க. எல்லாரும் சிங்கத்தை ஒவ்வொரு பேச்சுக்கு எதிர் பேச்சு. சஸ்பெண்ட் பண்ணுவியா? டிஸ்மிஸ் பண்ணுவியா? பண்ணிக்க. 5000 ரூபாய் இருந்தா காய்கறி கடை வைப்பேன். என்ன சஸ்பெண்ட் பண்ணுவியா? 5000 ரூபாய் இருந்தா பொட்டி கடை வைப்பேன். 50000 ரூபாய் இருந்தா மல்லிகை கடை வைப்பேன். 5 லட்சம் ரூபாய் இருந்தா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன். எவன் கட்டியும் கை கட்டி குனிஞ்சு நிக்கிற பழக்கம் எனக்கு இல்லடா. ஒண்ணுமே இல்லைன்னா வீட்டுல போய் பிச்சை எடுப்பேன்டா. பிச்சை எடுக்கிறியா? பாட்டு எழுதுறியா?